தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, மீண்டுமாய் இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோ ஆண்டவர். இதோ அப்பா, இதோ இயேசு சாமி, குறிப்பாய் புதன்கிழமை உங்கள் குடும்பத்துடைய நாள், உங்கள் குடும்பத்தை முழுமையாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிற நாள். உங்கள் வீட்டை ஒப்புக் கொடுங்க, உங்கள் பிள்ளைங்களை ஒப்புக் கொடுங்க, உங்கள் வீட்டில் உள்ள தேவைகளெல்லாம் ஒப்புக் கொடுங்க. இறைவார்த்தை தருகிறேன் பாருங்க. சீராக்கின் ஞானம் 36வது அதிகாரம் 5வது வார்த்தை, புதிய அடையாளங்களை வழங்கும். ஆண்டவரோடு இருப்பது நமக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் மாற்றும்படியானது அடையாளமா இருக்கும். ஒரு புதிய குடும்பமாய், இந்த குடும்பம் இப்படி இல்லையே, இவங்க தோத்துக்கிட்டே இருந்தாங்க, இப்ப என்ன ஜெயிக்கிறாங்க, இவங்க எப்பவே சோகமா இருக்கிற குடும்பம் ஆயிடுச்சு, இப்ப நல்லா இருக்கிறாங்களே. ஒரு நோயாளி குடும்பம் ஆயிடுச்சு, வீட்டுல இவங்க யாருக்காவது நோய் நொடியோடு இருப்பாங்களே, ஆனா இப்ப இவங்க நல்லா இருக்கிறாங்களே. புதிய அடையாளங்களை தருவேன் என்கிறார். உங்க வீட்டுக்கு புதிய அடையாளம் வரும். இறைவார்த்தை கேளுங்க. சீராக்கின் ஞானம் 36வது அதிகாரம் 5வது வார்த்தை, புதிய அடையாளங்களை வழங்கும், வியத்தகு செயல்கள் நிகழ்த்தும். அவருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம், வியத்தகு செயல்கள். எதை பார்த்து நீங்க வியந்து போவீங்க? எது அப்நார்மலோ அதை பார்த்து வியந்து போவோம். எது நடக்காதுன்னு நினைச்சோமோ அது நடக்கும்போது வியந்து போவோம். எது நம்மளால முடியாதோ அதை வேற ஒரு செய்யும் போது வியந்து பார்ப்போம். இல்லையா? அதான் வியப்பு. இல்லையா? நார்மலா நடக்கிறத வித்தியாசமான ஒன்று நடக்கிறத பார்த்து வியந்து போவோம். ஆனா சொல்லுறா, அவருடைய கிருபை இருக்கிற போது வியப்பா இருக்கும் வாழ்க்கை. நடக்காதது நடக்கும். வீட்டுல இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படும். பொறாமையான பார்வைகளா அந்த கணவன் மனைவி சண்டை வருது இல்லைங்களா, அதை நான் உடைப்பேன் என்கிறார். உன் வீட்டை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். உன் வழியை, வீட்டுக்கான வழியை நான் செம்மைப்படுத்துகிறேன் என்கிறார். இந்த இறைவார்த்தை கேளுங்க. தொடர்ந்து வாசிக்கிற சீராக்கின் ஞானம் அதிகாரம் 36 5வது வார்த்தை, உன் வலக்கையினை மாட்சிப்படுத்தும். எங்கெல்லாம் கை வைக்கிறியோ அந்த மாட்சிமை வரும்படியா, எங்கெல்லாம் நிற்கிறியோ அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும்படியா, நீ எந்த தொழிலை பிடித்துக் கொள்கிறோ அந்த தொழிலை நீ முன்னேற்றத்தை, வளர்ச்சியை காண முடியாது. நான் இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் அவனை தொடுகிறேன், அபிஷேகத்தால் நிரப்புகிறேன் என்கிறான். நன்றின்னு சொல்லுவோம். நன்றி அப்பா, ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறார், வழி நடத்துங்கப்பா. அந்த நாளுக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எனவே தெரியுமானவர்களே, இந்த நாளிலே பெரிய வார்த்தையில மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரம் 17 to 28 வரை உள்ள இன்றைய நற்செய்தி போய் வாசிச்சுட்டு வாங்க. மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரம் 17 to 28 வரை உள்ள இறை வார்த்தையில நம்ம வாழ்க்கையில ஒரு வெறுமை உண்டுங்க. அந்த வெறுமைக்கு எதை வைத்தா அந்த வெறுமை போகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லார் வாழ்க்கையில வெறுமைகள் இருக்கும், வெறுமை இல்லாத மனிதர்கள் கிடையாது. அந்த வெறுமை என்ன அர்த்தம்னா, அந்த வெறுமையில இந்த ஆண்டவர் வந்துட்டா அந்த வெறுமை முழுமையாகிடும். அந்த வெறுமை எப்பொழுது நிறைவாய் மாறும் என்றால், அந்த வெறுமை இருக்கிற இடத்துல ஆண்டவர் இயேசு சாமி வருகிற பொழுது அது நிறைவா மாறிடும், அது ஆசீர்வாதமா மாறிடும், அது கிருபையாய் மாறிடும். மனுஷங்க நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, அதான் இன்னைக்கு நற்செய்தியில யாக்கோபு யோவானும் செய்கிற செயல், அந்த வலப்பக்கத்தை இடப்பக்கத்துல அமரணும். அந்த வெறுமையை நம்ம எப்படின்னா, இவங்க ஏன் கேட்கிறாங்கன்னா, அடுத்தவரை அதிகாரம் செய்யணும்னு பாக்குறாங்க. நம்ம அப்படிதான் நமக்கு புரிய அந்த வெறுமை ஏதோ ஒண்ணு இல்லாத போல இருக்கும் பாருங்க. எப்பயுமே எதையோ ஒண்ணு தேடணும்ன்ற மாதிரி இருக்கும் பாருங்க. ஏதோ மனசு நிம்மதி இல்லாம இருக்கும் பாருங்க. அதை நம்ம என்ன பண்றோம்னா, அடுத்தவரை அதிகாரம் பண்றது, குடிக்கிறது, தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் ஈடுபட்டா அது போயிடும். என்ன செய்யும், நம்ம வேற எங்கேயும் போய் அலையிறோம். அதுதான் இன்னைக்கு செய்யல யாக்க போயோ வரும். அடுத்தவரை அதிகாரம் செய்தா அந்த வெறுமை போயிடும் நினைக்கிறாங்க. அடுத்தவரை அன்பு செய்வதா, அப்ப என்ன நடக்கணும்னா, அந்த வெறுமையிலே நீ அந்த ஆண்டவர் வந்து உட்காரணும். நீ வெறுமையா இருக்கிறதா நீ அதிகமாக செபிக்கணும். இந்த ஆண்டவரை நீ அதிகமா உள்வாங்கணும். அப்பதான் நீ அடக்க வேண்டும் என்று பார்க்க மாட்ட, நீ அடுத்தவரை நேசிக்கணும்னு பார்ப்ப, அடுத்தவர்கிட்ட வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று பார்க்க மாட்டேன், உன்னால் முடிந்ததை அடுத்தவர் கொடுக்கணும் என்று பார்ப்ப. எனவே உங்களுடைய வாழ்வில் வெறுமைகளை செபத்தால் நிரப்புங்கள். உங்கள் வாழ்வில் உள்ள வெறுமைகளை செபமாலையால் நிரப்புங்கள். உங்கள் வாழ்வில் உள்ள வெறுமைகளை இறை வார்த்தையாய் பைபிள் வாசிக்கிறதால் நிரப்புகள். அன்பர்களே,
வாழ்க்கையில் நல்லது நடக்கும், அபிஷேகம் நடக்கும். அப்பா என்று ஜெபிப்போம். நன்றி அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிறேன். பிள்ளைகள் என்னதான் கமெண்ட்ல அனுப்புறாங்க, யார் வீட்டுக்காக ஜெபிங்க, அது எங்கள் வீட்டுக்கு கஷ்டம் நீங்கணும், யார் பெயரெல்லாம் அறிக்கைட்டு இவருக்காக ஜெபிங்கன்றாங்க. ஒவ்வொரு நன்றி. ஓ வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. அப்பா நீங்க தொடுங்க, ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க, ராஜா நீங்க வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நீங்கள் வாழ்வீர்களாக. பலமே நற்கருணை ஆண்டவர் உங்களை தொடுவாராக, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பலமையான இறை கிருபைக்கு தகுதியாகிக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தலைவணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு ஆராதனை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அதே போல இன்ஸ்டாகிராம் ஃபாதர் பிரேம் ராஜ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்குரிய செயலை 1 மினிட் வீடியோவாக தவக்காலத்தில் வழங்கி கொண்டிருக்கேன். தேவைன்னா பிறரோட பகிர்ந்து. God bless you. Take care. விண்ணப்பங்கள் அனுப்புங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்.